தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ. ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திரச் சொற்கள் என்ற இந்த தொடர் நிகழ்விலே 248வது நிகழ்வாக இந்த காலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அரங்கு தவிர பிற இணையவெளிகளிலும் பின்னாலே பதிவிலே பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஆகிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி நாம் மேலும் தொடர்ந்து பாரதி சிந்தனையிலே ஈடுபடுவோம். சில நேரங்களில் பாரதி பற்றி பேசும்பொழுது ஒரு எல்லாம் தெரிந்த பண்டித புலவனாக ஒரு புல்பிட் ஆரேஷன் என்பார்கள் இதுல ஆங்கிலத்தில் புல்பிட் ஆரேஷன் அந்த மாதிரி இல்லாம பாரதியை பற்றி நான் பேசுகிறேன் என்று சொல்வதை விட நான் தவிர்த்து விடுவது வழக்கம். நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லுவோம். நாம் எல்லாம் சேர்ந்து சிந்திக்கலாம். இது எங்கிருந்து வந்ததுன்னா ரொம்ப பெரியவங்க அந்த காலத்துல பேசுது, இன்க்ளூடிங் பீப்புள் லைக் கிருபானந்த வாரியார் அவர்கள் பேசும்போது ஒரு ராமாயணத்தை பற்றியோ இது கந்தபுராணம் பற்றி இதெல்லாம் பற்றி பேசும்போது இதெல்லாம் சேர்ந்து நாம் சிந்திக்கலாம் என்பார்கள். இதோட அருமையான வார்த்தை. ஏன்னா இது ஏற்கனவே இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை தொடர்ந்து நாம சிந்திக்கலாம், சேர்ந்து சிந்திக்கலாம் என்பார்கள். இந்த the meaningful communication and also the psychology behind it. பிகாஸ் இதுல ஈடுபாடு உள்ளவர்கள் தான் வருகிறார்கள். இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்கள், இதை பற்றி தெரியாதவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி வருகிறவர்கள் வரும்போது அதோடு இணைந்து சிந்திப்போம் என்று சொல்லும்போது அதனுடைய பெருமை தெரிகிறது. ஒரு நாளைக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அதாவது ரொம்ப அறவை காட்டெல்லாம் இருந்தபோது மேடையில் போய் என் கருத்து இதுன்னு ஆரம்பிப்பான் மேடையில் பெருசா பிரமாமா. அது அதான் 19 வயசுலேயே மேடை ஏறினதுனால கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 20 வருஷம் ரொம்ப மோசமான பேச்சாளனாக இருந்தேன். பிறகு மிகவும் மோசமான பேச்சாளனாக மாறிவிட்டேன். அதனால நிறைய படிக்க படிக்க தான் பாரதியை பார்க்கும்போது பாரதி கொடுத்த செல்வம் அதுதான். எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த பாரதி செதுக்கி கொண்டிருக்கிறான். தன்னை சேர்ந்தவர்களிடம், தன்னோடு உறவாடுகிறவர்களும், தன்னை படிப்பவர்களிடம் தன்னுடைய கருத்துக்களை மட்டும் சொல்வதில்லை, அவன் கருத்தோட சேர்ந்து அந்த ஆட்டிடியூடையும் கொடுக்குறான். அது ரொம்ப முக்கியம். வள்ளுவன் எங்க கோவப்படணுமோ கோவப்படுவான், எங்க அப்படியே நைச்சியமா பேசணுமோ பிள்ளைக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி பேசுவான். அது அவங்ககிட்ட கத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட கம்பனுடைய வழியை பார்த்தோன்னா பெரிய அதாவது மயிலுக்கு பேகன் என்ன பண்ணா, மயிலுக்கு இது பொன்னாடை போத்தினாரு. மயிலுக்கு இது கொடுத்தா அப்படிமா, அது இருக்கிற கொடுக்குற அப்படின்னா அவன் சொன்னா அது மயில் கீழ அது வேற விஷயம், இவங்கிட்ட மினிமம் இருந்து அதுதான், இவங்கிட்ட இருந்து பொன்னாடை கொடுத்துட்டான். அது மாதிரி பாரதி கம்பன் கிட்ட போனா எல்லாருக்கும் பொன்னாடை தான், ஆர்டினரி நூலாடையே கிடையாது, அது எல்லாம் பொன்னாடை, எந்த எந்த இடத்த தொட்டாலும். அது மாதிரி பாரதி அவனுடைய எழுத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் பாஞ்சாலி சபதத்தில் பாரதி எழுதுகிறான், பிறர்க்கு ஆதர்சமாக அன்று வழிகாட்டியாக என்று எழுதுவான். எவ்வளவு அருமையான வார்த்தை. அது ஆசிரியர் விளக்கி சொல்வார்கள். சொல்லுவார், ஆதர்சம்னா என்னன்னா பின்பற்றுவது. நான் தலைவன், என்னை பின்பற்றுங்கள். ஆதர்சம்னா இதுதான் என்னுடைய என்னுடைய கொள்கை, இதுதான் இதுதான் தரிசித்த விஷயம், இதுதான், இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆதர்சம் என்பது பாரதி அப்படி சொல்லல. ஆதர்சமாக என்று வழிகாட்டியாக. வழிகாட்டினா என்ன? வழிகாட்டி ஒரு இடத்துல நிற்கும், அதை தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். மதுரைன்னு போர்டு போட்டு மெட்ராஸ்லயே இருக்கு வாசல்ல, அங்கேயே நின்றுட்டு சார் மதுரை மதுரை போட்டிருக்கு, இங்கே தானே மதுரைன்னு கேட்டா எப்படி இருக்கும்? விழை அல்லவா? ஆகவே பாரதி சொல்லலாம், என்னிலும் நீங்கள் தாண்டி செல்ல வேண்டும். அப்போ பாஞ்சாலி சபதம் பூரா படிச்சு அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வது ஒரு புறம் இருக்க, போகிற போக்கில் பாரதி முன்னுரையிலே எழுதுகிறான், இது ஆதர்சமாக அல்ல வழிகாட்டியாக எழுதுகிறானே, அந்த அடக்கத்தையும் அதனுடைய பின்னணியையும் அதனுடைய பொருளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒன்றும் இல்லை, வீட்டில் எங்கள் வீட்டில் இப்போ சென்னையில் பூஜை அறை அதில் நிறைய படங்கள் இருக்கும். எங்களுடைய தந்தையார், அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பழைய படங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு சுந்தரராஜன் இந்த கூட பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அந்த பழைய படம் வீட்டில் அந்த இதெல்லாம் இருக்கும். ரவிவர்மா ஓவியங்கள் பந்த மாதிரி இருக்கிற படங்கள்.
வெகுகாலத்துக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய சில படங்களை நுட்பமாக பார்த்தாதான் அந்த அந்த சாமி படம்னு சொல்லிட்டு அதுபடி கும்பிட்டு போயிடும். ஆனா அந்த படத்துல கீழே சின்ன சின்னதா சில பொருட்கள் போட்டிருப்பாங்க, சில இன்னெல்லாம் போட்டு அந்த படத்தை உத்து பார்க்கும்போது தான் தெரியும். இந்த பழக்கத்தை நான் எப்படி ஏற்படுத்தி கொண்டேன் என்று சொன்னால், அந்த காலத்துல வந்து தீபாவளி மலர் வரும். இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அப்பெல்லாம் இப்ப நிறைய வந்தாச்சு. அந்த காலத்து தீபாவளி மலர் இஸ் a rarity. அது வீட்ல வந்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் சொல்லி பார்ப்போம். அந்த அளவுக்கு தான் எக்கானமிக்ஸ் இருக்கும். எல்லாரும் வந்து ஒரு வி ஆர் ஆல் லிவிங் இன் அப்போ அந்த கால அபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அப்படிம்பாங்க. ஒண்டு ஒண்டு குடுத்தனம் அப்படிம்பாங்க. இப்போ இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் பேரு. எல்லாருமே வந்து தமிழ் விரும்பிகளாக, இலக்கிய ஆர்வலராக, இதெல்லாம் படிக்கக்கூடிய இருப்பார்கள். எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொன்னும் அப்ப அந்த காலத்து ரூ. 50 ரொம்ப பெரிய விஷயம். ஆ சார் நீங்க இது கல்கி வாங்கிடுறல, எங்க வீட்ல ஆனந்தவிடன் வாங்கிடுவாங்க. என்னோடத்துல கலைமகள் வாங்குவாங்க. இப்படி சொல்லி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம், 6 மாசம் வரைக்கும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கால இந்த மாதிரி இந்த இதழ்கள்ல என்னாகும், நிறைய அ கடவுள் திருவுருவங்கள்லாம் போட்டிருப்பாங்க ஆர்ட் பேப்பர்ல. அப்போ ரொம்ப ப்ராப்பரா இருந்த இவர் சிற்பி. இவருடைய மணியன் செல்வனுடைய அப்பா மணியம் அவர்கள், அதுக்கப்புறம் கோகுலு அவர்கள். சில பேர் வந்து சாதாரணமா கார்ட்டூன் போடக்கூடிய ம ஷாமா போன்றவர்களுக்கெல்லாம் கூட சில நேரங்கள்ல வந்து முழு பக்கம் கார்ட்டூனும் குடுப்பாங்க, அந்த காலத்துல. தீபாவளி மலர்ல. எதுக்கு சொல்ல வரேன்? அதுல வந்து ஒரு முறை நான் ரொம்ப ரசித்து கோகுலு போட்ட படம். அந்த கோகுலு என்ன செய்கிறார்? அந்த சிறுகதையில வந்து 2 முதியவர்களுக்குள்ள நட்பு. 2 பேரும் வீட்ல கோவப்பட்டுட்டு ட்ரிப்ளிகேன்ல ஒரு ஒரு சின்ன ரூம்ல 2 பேரும் பழைய ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் மாரி ஒண்ணா உட்காந்துருப்பாங்க. எவ்வளவு அருமையான சிறுகதை பின்னணி பாருங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ராவ்ஜி, இன்னொருத்தர் வந்து ஒரு ஐயர். இதுதான் கதை. அதுல அந்த கோகுலு போட்ட படத்துல கதைய விடுங்க. கதை கதை வந்து யாருடைய கதைங்கிறதே நம்ம மறந்து போயிடுது எனக்கு. கதைய விடுங்க. கோகுலு போட்ட படம் இருக்கிறது 2 முதியவர்கள் 70 வயசுக்கு மேலான 2 முதியவர்கள். அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அந்த வேஷ்டி கட்டிட்டு அந்த முகம், அது அந்த சாயல் அது தவிர அந்த ரூம்ல பின்னாடி அத்தனை படம் போட்டிருப்பாரு. ஒரு சின்ன பிளாஸ்க், ஒரு இடத்துல ஒரு பை, ஒரு அது இது அந்த அந்த முதியவர்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு 30 பொருட்கள். பார்த்து பார்த்து எனக்கு வந்து அந்த பழைய வீட்ல இருக்கும். அந்த வீட்ல இருக்க பழைய அந்த தீபாவளி மலர் எடுத்து பார்த்தா, அதை மறுபடியும் எடுத்து வச்சுன்னு பார்ப்பேன். அதுல என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு. இந்த அனுபவத்தை நான் இலக்கியத்திலே பெறுகிறேன். அதுக்கு சொல்ல வரேன். ஐ எம் நாட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட் இஸ் இதே போன்ற அனுபவத்தை இலக்கியத்திலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அசந்து போயிட்டேன். அதனால தான் வந்த உடனே சொன்னேன். ஏகேவி சார்கிட்ட சொன்னேன். எத்தனையோ நம்ம படிச்சிருக்கோம் கம்பன்ல. அவர் சொல்றாரு ஒரு அந்த சின்ன அந்த பாடலை எடுத்துக்கொண்டு. அதுக்கு ஒரு வசதி வேணும் இல்லையா? அதனால தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்கிறேன். இப்போ வந்து கம்பன் விழால பேசும்போது எத்தனையோ ஊர் பற்றி மிதிலை நகரம் கரம் எல்லாரும் பத்தி பேசியாச்சு. எல்லாரும் பேசுவார்கள். எல்லாம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் எத்தனை கேட்டிருக்கோம். இது போன்ற ஒவ்வொரு பாடலிலும் உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்பொழுது அந்த பாடலுடைய அழகு தெரிகிறது. அந்த நுட்பம் தெரிகிறது. கிட்ட போய் 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 பார்க்கணும். எனவே தொடர்ந்து இதெல்லாம் கேளுங்கள். ஆகவே என்னுடைய மகிழ்ச்சி என்னன்னா, உங்கள் மூலமாக நானும் இதை சேர்ந்து சிந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தொடர்ந்து நாம சிந்திக்கலாம். அதுதான் நம்ம நம்ம முக்கியமான விஷயம். நண்பர்களிடம் சொல்லுங்கள். இது வந்து இந்த 248 அதுக்கப்புறம் 250 இதெல்லாம் வரும்போது இந்த எண்ணிக்கையை தாண்டி 250 பேர் வந்து கேட்கறாங்களா என்பது அது வேற விஷயம். இதுக்கு இட்ஸ் நாட் அ லீனியர் growth. இட் இஸ் எ growth ஆஃப் அ டிஃபரெண்ட் கைண்ட். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் படைப்பாளிகளாக இருப்பதனாலே இதை எடுத்து செல்ல வேண்டும். என்னுடைய அந்த ஒன்றை குறிப்பிட்டு திருப்பி இந்த சப்ஜெக்டுக்குள்ள போறேன். இந்த மகாகவியின் மந்திர சொற்கள் இந்த இந்த விண்டோல இந்த இது வாட்ஸ்அப்ல இருக்கிற இந்த விண்டோ பர்டிகுலர் நம்ம இந்த குரூப் இதுல நீங்கள் பாரதியை பற்றிய செய்திகள் நிறைய வருது. அதை நீங்க போடணுங்கிறது இல்லை. அது எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நீங்களாக கிரியேட்டிவா ஏதாவது பாரதியை பத்தி எழுதக்கூடிய லைன்ஸ் இல்ல அதை பத்தி நீங்க எழுதினது தியாகராஜன் தான் உதாரணம் அதுக்கு. அதான் அருமைன்னு போட்டேன். ஸோ தட் பீப்புள் வில் பி மோட்டிவேட்டட் டு டூ தட். அது மாதிரி இருந்தால் அனுப்புங்க. ஆகவே இதை ஷேர் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதனுடைய இந்த இன்டராக்ஷன் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. எனவே இந்த இந்த பின்னணியோடு இன்றைய தினம் தொடர்ந்து நம்ம வந்து இந்த திருமகளை சரண் புகுதல் பார்க்கலாம். திருமகளை விட்டு வெளியில வரத்துக்கு முடியல. கையில கையில காசு இருந்தா எப்படி கையில வச்சு வந்து ருபீஸோ டாலர்ஸோ இருக்கும்போது திருமலை விட்டு வெளியிலே வர முடியல. வேற ஏதாவது செல்வம் இந்த டைப்ல எழுதாதவர்கள் கிடையாது. செல்வத்தை பத்தி பாரதி எழுதுகிறான். அந்த செல்வத்தினுடைய அதிபதியாக தேவதையாக விளங்கக்கூடிய லட்சுமியை சரண் புகுகிறேன். நான் உன் தாளிலே சரண் புகுந்தேன் என்று எழுதுகிறான். ஆனா அதுல இருக்கக்கூடிய செல்வம், அதுல இருக்கக்கூடிய கருத்து செல்வம் எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த செல்வத்தை தாண்டி கருத்து செல்வம் எவ்வளவு இருக்கிறது. ஆகவே இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதியினுடைய வறுமையினாலே நமக்கு கிடைத்த பயன் என்ன என்று சொன்னால், அவன் வறுமையிலே இந்த இந்த செம்மையை பார்க்கிறான்.
இது காலங்காலமாக வரக்கூடிய செய்திகள். இதை இந்த அளவு பட்டியல் போட்டு காட்டியவன் இல்லை என்று போன முறை நான் சொன்னேன். ஒன்று, பட்டியல் போடுவது என்பது ரொம்ப பழைய மரபு. பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பார்க்கும், கஞ்சிக்கு உப்பு இல்லை என்பார்க்கும், படுக்க தலையணை இல்லை என்பார்க்கும், விசனம் ஒன்றே என்று ஒரு 4-5 விஷயத்தை எழுதி கொடுப்பாங்க. இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பெருமை, அது உள்ள போய் பார்த்தா தெரியும். நாலடியார்ல பார்த்தோன்னா ஒரு 4 விவகாரம் சொல்லுவோம். சிலந்தி ஔவையார்கிட்ட போனா சொல்ல, நீ என்ன பெரிய ஆளு, ஒரு சிலந்தி மாதிரி உன்னால கூடு கட்ட முடியுமா, இல்ல வேற ஒரு எறும்பு மாதிரி உன்னால நகர முடியுமா, இது மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்ட். ஆனால் பாரதியினுடைய பார்க்கும்பொழுது, பாரதிக்கு முன்னும் பின்னும் இது போன்று உள்ளே நுழைந்து எல்லாவற்றையும் பார்த்தவன் யாரும் இல்லை. அதுதான் இந்த இந்த தாட் ப்ராசஸுக்கு தான் நான் முதல்ல உங்களுக்கு வீட்டில் இருக்கிற படத்தை மறுபடியும் பாருங்க. ஒரு கல்யாண படம், ஒரு ஆல்பம் ஏதாவது ஒன்று பார்த்தா நம்ம கிட்ட கொடுத்தா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தோன்னா நம்ம நம்ம எப்படி இருக்கோம் பார்ப்போம். இல்லை, நீ ஒரு 100 பேர் நிற்கட்டுமே, நீ கொடுங்க. அது மனுஷன் சைக்காலஜி அதுதானே, மனித மனது. அது பார்த்தானே நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம முகம் அழகா இருந்தானா நல்ல போட்டோகிராஃபர், அவன் சொதப்பிட்டான்னா மொத்த போட்டோ வேஸ்ட், அவ்வளோதான், அதோட ஓவர். அடுத்த பக்கம். எனக்கு தெரிஞ்சு கல்யாண ஆல்பத்தை அவ்வளோ பணம் செலவழிச்சு பண்ற இந்த ஆல்பத்தை 2ஆம் வாட்டி பார்த்தவனே கிடையாது. மாப்பிள்ளை பொண்ணை கேட்கவே வேண்டாம், அவளுக்கு எத்தனையோ வருத்தம் அதை பத்தி இருக்கலாம், நான் திருப்பி பார்க்கறது கிடையாது. அதுபோல ஒரு ஒரு இலக்கியத்தை பார்க்கும்போதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்து எடுத்துக்கொண்டு விட்டு விடுகிறோம். அப்படி இல்லாமல் ஒவ்வொன்றையும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொண்டு கவிதையிலே பயின்றவன் பாரதி. செல்வம் தேவை என்று சொல்கிறான், அந்த செல்வம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறான். அப்போ ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார், எங்கிட்டயே கேட்டார், சார் நீங்க இது மாதிரி சொல்றீங்க பாரதிய. அவர் பதிவிலை கேட்டு என்னோட ஒரு சில உரையாடல்களை மேற்கொண்டார்கள். இந்த செல்வத்தை இவ்வளவு இடத்துல செல்வம் இருக்கிறது என்று சொன்னாரே, இது பாரதி தான் சொன்னாரா? இது வரைக்கும் நம்ம பார்த்து எங்கெல்லாம் செல்வம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இங்க இருக்கிறது, அது அங்க இருக்கு. புராணத்திலே 16 இடங்களிலே லட்சுமி வசிக்கிறாள். இன்னும் சில பேருடைய இன்னும் சில சில கட்டுரைகள் இருக்குன்னு 108 இடத்திலே திருமகள் வசிக்கிறாள். இந்த பசுவிலே வலிக்கிற சொல்ல போனா பசு லட்சுமி இருக்குங்கிற இது மாதிரி இலக்கியமி இருக்கிறாள் என்று சொன்னாரு சார். அதனால பாரதி, நான் சொன்னேன் பாரதியை தான் முதல்ல ஆரம்பங்கிறதுல பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பட்டியல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் சொல்றார். திருக்குறள்ல செல்வத்தை பத்தி சொல்கிறார். எங்க சொல்றார் திருவள்ளுவர்? செய்கை பொருளை என்று சொன்னார். கரெக்டா? அது சரி. அது தவிர உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இல்லையா? செல்வத்துள் செல்வம். அப்ப செவி என்பது ஒரு செல்வம் என்று வள்ளுவன் பேசுகிறார். எங்கெல்லாம் இலக்குவி இருக்கிறாள் என்று இவன் பேசும்போதே எங்கெல்லாம் செல்வம் இருக்கிறது என்று பாரதி சொல்வது போல, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று சொல்லக்கூடிய வள்ளுவனார் செவி என்பது செல்வம் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றார்? கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்ப கல்வி என்பதை செல்வம் என்று வள்ளுவன் பேசுகிறான் இல்லையா? அதுபோல அருள் என்பதை செல்வம் என்று சொல்கிறான், அரண் என்பதை செல்வம் என்று சொல்கிறான். இப்படி வள்ளுவன் தொடங்கி பல பேர் செல்வத்தை பற்றி, அதனுடைய பின்னணியை பற்றி எதெல்லாம் செல்வம் என்று சொல்கிறார்கள். மக்கட் செல்வம். இப்படி வாழ்க்கையில பார்க்கும்போது செல்வம் என்பதற்கு ஒரு பொது குறியீடாகவும், அந்த குறியீடு சுட்டிக்காட்டக்கூடிய பொருள்கள் பலவாகவும் இருக்கக்கூடிய நேரத்திலே பாரதி என்ன செய்கிறான்? இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறான். எது செல்வம் என்றால் ஆட்டிடியூட்ல கொண்டு வரான், கேரக்டரைசேஷன்ல செல்வத்தை கொண்டு வரான். நீ அன்போடு இருந்தால் அங்கே லட்சுமி வாழ்கிறாள், நீ பிறருக்கு உதவி செய்ய நினைத்தால் அங்கே லட்சுமி வாழ்கிறாள். இதெல்லாம் தான் சொல்லிட்டு வரான் மேல இல்லையா? அப்போ இஸ் என்லார்ஜிங் த ஸ்கோப் ஆஃப் ஐடென்டிஃபையிங் லக்ஷ்மி எவ்ரிவேர். அது சரண் புகுதல் ஏன் வச்சா தெரியுமா? இந்த எல்லா இடத்துலையும் போய் நீ சரண் புக வேண்டும் என்பது ஒன்று பொருள். இரண்டாவது, யாராருக்கு எங்க சரண் புக முடியுமோ அங்கங்க சரண் புகுந்து கொள்ளுங்கள். ஜஸ்ட் லைக் ஒரு நல்ல ஒரு காஃபி கடை இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வைக்கிறோம். இங்கேருந்து காஞ்சிபுரம் போயின்றாங்க, அங்க நம்ம போர்டை பார்க்குறோம், ஓ அதே கடைடா, போ இங்க சாப்பிட்டா அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், காஃபி இட்லிலாம் இருக்கும்னு போறான். அதுபோல
திருமகளை சரண்புக நினைப்பவர்கள் எந்த கோடியிலே எங்கெங்கு இருந்தாலும் அந்தந்த நிலையிலே நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவது, இத்தனை நிலையிலே இருப்பவர்கள், அங்கங்கே இருப்பவர்கள், வெவ்வேறு பின்னணியில இருக்கக்கூடியவர்கள், வெவ்வேறு தொழிலிலே ஈடுபட்டவர்கள், வெவ்வேறு அனுபவ சூழலிலே ஈடுபட்டவர்கள், இன்னும் கேட்டால் இந்த பாரத திருநாட்டிலே வெவ்வேறு வழிகளிலே இயன்று கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒவ்வொருவரும் இது போல திருமகளை சரண் புகுந்தால் இந்த நாடு செல்வம் மிகுந்த நாடாக மாறிவிடும். எப்படி போறோம் பாருங்க. His route is always focused. அதாவது இந்த பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, பாரதி இத்தனை கூத்துக்கு நடுவுல எதை எழுதுறான் அதை எழுதுறான் எல்லாம் பண்றான். அவன் பாடல்களை தொகுத்து வகைப்படுத்துறதே கஷ்டமா இருக்கு. தோத்திர பாடல்கள் தேசபக்தியை பாடுறான், தேசத்துல தெய்வத்தை பாடுறான், தோத்திர பாடல்கள், பக்தி பாடல்கள், அது இதுன்னு இவங்க தனியா கிளாசிஃபை பண்றதே கஷ்டமா இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். எனவேதான் இந்த தொடர் பின்னணியிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடலை மறுபடியும் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னதுல எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத விஷயமாக பாரதி ஏற்படுத்தினா கன்னியர் நகைப்பினிலும் போனவர் சொன்ன எங்க இருக்கிறாள்? கன்னியர் நகைப்பினிலும். பொதுவாக குழந்தைகளை சொல்வார்கள், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடியது. இந்த குழந்தைகள் சிரிப்பு என்பது அது உள்ளிருந்து இருக்கக்கூடிய வெள்ளை உள்ளத்தினாலே சிரிக்கிறது. ஆனால் ஒரு கன்னி இளைய நங்கை சிரிக்கிறாள் என்று சொன்னால் இந்த சமுதாய சூழல் அவளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, அந்த பின்னணியை, அந்த அந்த ஆரோக்கியமான பின்னணியை கொடுத்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறான். அந்த அந்த மேல இன்னும் கொஞ்சம் ஏழியர் சார், அதுக்கு முன்னாடி, மண்ணுக்கு முன்னாடி அதை முடிச்சிடலாம். பொன்னிலும் மணிகளிலும் நரும் பூவிலும் சாந்திலும் விளக்கினிலும் கன்னியர் நகைப்பினிலும். ரொம்ப முக்கியமான இடமா நான் தெரிகிறேன். செழும் காட்டிலும் பொழிலிலும் கழனியிலும் முன்னிய தனிவினிலும், முன்னிய தனிவு அதாவது முயற்சி எடுத்துக்கொண்ட தனிவினிலும் மன்னர் முகத்தினிலும் வாழ்ந்திடும் திருமகளை பன்னினர் புகழ்பாடி அவள் பதமலர் வாழ்த்தினர் பதம் பெறுவோம். அங்க கடைசியில ஒரு ஒரு இலை ஒரு ஒரு பொருள் நயம் என்னன்னா பதமலர் வாழ்த்தி பதம் பெறுவோம். இந்த முதல் பதமலர் என்பது அவளுடைய சீரடிகள் மலர் போல இருக்கின்றன என்று சொன்னது. இரண்டாவது பதம் பெறுவோம் என்பது அவளுடைய அருளை பெறுவோம் என்ற பொருளிலே வருகிறது. ஆக இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடலை பார்க்கலாம். மண்ணினுட் கனிகளிலும் மலை வாய்ப்பிலும் வார் கடல் ஆழத்திலும் புண்ணிய வேள்வியிலும் உயர் புகழிலும் மதியிலும் புதுமையிலும் பண்ணு நற்பாவையிலும் நல்ல பாட்டிலும் கூத்திலும் படத்தினிலும் நன்னிய தேவிதனை எங்கள் நாவிலும் மனத்திலும் நாட்டிடுவோம். இதுதான் பாட்டு. இந்த பாட்டுல பாரதி நான் சொல்வது உண்டு, வழக்கமா இந்த உதாரணத்தை சொல்வது உண்டு. நம்ம அசோகமித்ரன் சாருடைய புலிப்பாய்ச்சல் கதை, புலிக்கலைஞர் இருக்கான, அவன் எப்படி அந்த 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 ஹால்குள்ள, அந்த சின்ன அறைக்குள்ள புலியா மாறிடுவான். அது மாதிரி பாரதியுடைய புலி பாய்ச்சல், ஒரு ஸ்டான்ஸாகும் அடுத்த ஸ்டான்ஸாக வரக்கூடிய பாய்ச்சல் இருக்கிறது, அதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுல அவன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது. எடுத்த உடனே he is talking about, he has been talking about all this. அதுக்கு மண்ணினுட் கனிகளிலும், இந்த கனிகள் என்பது மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய கனி வேற, மண்ணுக்கு உள்ள இருக்கக்கூடிய கனிகள் வேற. இது கனி, கனிம வளம். அது அந்த காலத்துல கனின்னு தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். கனிகள் ரேகையிற் கனிகள் என்பான் பாரதி. அதுக்கான விளக்கத்தை பற்றி நான் புதிய ஆட்சியில் பேசியிருக்கிறேன். அது அப்புறம் புரியலன்னு பல பேர் கனிமம் என்று மாத்தினார்கள். கனிமம் இஸ் ரொம்ப நம்ம பின்னாலே வந்த சொல். கனிகள் தான் ஏற்கனவே. அப்ப மண்ணுக்கு மேலே சில கனிகள், மண்ணுக்கு கீழே சில கனிகள். இந்த மண்ணிற்கு இருக்கக்கூடிய கனிகள் இருக்கிறவே, அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை தவிர கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே புதிந்திருக்கக்கூடிய இடத்திலும் செல்வம் இருக்கிறது. லட்சுமி இருக்கிறாள். அதுதான் போன முறை சொன்னேன். இது இது ரெண்டு விஷயம். இப்போ நான் போன முறை சொன்னபோது ரைட் அப் டு ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் ஹவு ஈவன் த பெட்ரோல் அண்ட் அதர் திங்ஸ், அதர் எலிமெண்ட்ஸ், நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் have become most important ingredient for the any country, a nation. A nation becomes a very rich nation because of this. இப்போ ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன நேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசானது காரணம் வைரம் கிடைத்தது அங்க.
வைரம் கிடையாது, டைமண்ட். அந்த டைமண்ட் சின்ன நாடு, அந்த நாட்டிலேருந்து ஒரு வைரம் கிடைக்கும். பாரதியே இதை பற்றி எழுதுகிறான். சிறு சிறு நாடுகளில் வந்து எப்படியெல்லாம் பயன்களோடு இருக்கிறது என்று எழுதுகிறான் பாரதி அவனுடைய கட்டுரையில. அதுபோல அவனுடைய பாரதியினுடைய கட்டுரையை பொறுத்த வரைக்கும் செல்வம் என்பதை பற்றி பாரதி கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு மேல கட்டுரை எழுதியிருக்கிறான். அதுல ஒரு ஒரு சில வரிகளை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அதுல வந்து பாரதி ஏன் இதை எழுதுறான் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய செல்வங்கள் இருந்திருக்குன்னு அது எழுதுறான். முற்காலத்திலே, ஐம் கோட்டிங் பாரதி, முற்காலத்திலே இந்தியா செல்வத்துக்கும் கல்விக்கும் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் பக்திக்கும் வீரத்திற்கும் பராக்கிரமத்துக்கும் சாஸ்திரங்களுக்கும் பலவிதமான கைத்தொழில்களுக்கும் விசேஷ ஸ்தலமாக விளங்கி வந்தது. எவ்வளவு லிஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. வீரத்திற்கும் பராக்கிரமத்துக்கும் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சொல்றான், இக்காலத்திலோ இந்தியா பஞ்சத்துக்கும் பசி மரணத்திற்கும் வறுமைக்கும் சிறுமைக்கும் தொத்து நோய்க்கும் சாஸ்வத ஸ்தலமாயிருக்கிறது. பர்மனன்ட் அபோர்ட் ஆஃப் கண்டேஜியஸ் டிசீசஸ், ஹங்கர், பசி கொடுமை. என்ன லாங்குவேஜ் பாருங்க. ஹி இஸ் நாட் வேஸ்டிங் வேர்ட்ஸ். அவனுக்கு பாரதிக்கு வந்து தன்னுடைய ஆயுசை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறது, தன்னுடைய காலமின்மை பற்றியும் அறிந்திருக்கிறான் என்பது போல அவன் வார்த்தைகளை விரயமாக்கியதே கிடையாது. செல்வத்துக்கும் கல்விக்கும் ஞானத்திற்கும் தியானத்திற்கும் பக்திக்கும் வீரத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் சாஸ்திரங்களுக்கும் பலவிதமான கைத்தொழில்களுக்கும் விசேஷ ஸ்தலமாக விளங்கி வருகிறது. என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன், செல்வத்துக்கும் என்று போட்டு ஒரு டேஷ் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். செல்வத்துக்கும் என்று சொன்னா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டேஷ் போட்டு கல்விக்கும் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் பக்திக்கும் வீரத்துக்கும் இது எல்லாமே செல்வம். ஏதான் அவன் கவிதையில சொல்றான். இது அத்தனையும் நமக்கு இந்த கட்டுரையில சொல்லக்கூடிய இதெல்லாம் விளங்கி வருது. இதுல இந்திய தேசத்தார் அழிவுறுவது போல் மற்றபடி பூமண்டலம் முழுவதிலும் எந்த நாட்டிலும் மனிதர் இவ்வாறு வருஷம் தவறாமல் வேறு காரணம் யாதொன்றும் இல்லாமல் சுத்தமான பஞ்சம் காரணமாக 10,000 லட்சக்கணக்கில் மடிந்து போகும் ஆச்சரியத்தை காண முடியாது. இந்த லாங்குவேஜ் நீங்க படிச்சீங்கன்னா இதுல இருக்கிற எள்ளல், நான் வந்து குவியத்துக்கு ஒரு கட்டுரை எழுதினேன். அவருடைய மலருக்கு பாரதியினுடைய எள்ளர் சுவைன்னு. இதெல்லாம் குறிப்பிட முடியல, ஒரு சின்ன கட்டுரை தான் அது. எவ்வளவு இருக்கு, ஒரு நூலே எழுதலாம் எள்ளர் சுவை அப்படின்னு. சி த லாங்குவேஜ். இது அப்படி இந்திய தேசத்தார் அழிவுறுவது போல் மற்றபடி பூமண்டலம் முழுவதிலும் எந்த நாட்டிலும் மனிதர் இவ்வாறு வருஷம் தவறாமல் வேறு காரணம் யாதொன்றும் இல்லாமல் சுத்தமான பஞ்சம் காரணமாக, என்ன நையாண்டி பாருங்க, சுத்தமான பஞ்சம் காரணமாக 10,000 லட்சக்கணக்கில் மடிந்து போகும் ஆச்சரியத்தை காண முடியாது என்று எழுதுகிறான். அப்போ இந்த இந்த பின்னணி, இந்த கட்டுரை பின்னணியில இருக்கக்கூடிய பாரதி வறுமையை பற்றி எப்படி இல்லாம எழுதியிருக்கிறான், எப்படி வறுமையை அனுபவித்திருக்கான், அந்த வறுமையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த லட்சுமி ஸ்துதியில எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறான். இத்தனை விஷயம் சார். லட்சுமி துதியில போய் எல்லாம் மண்ணை தோண்டி எல்லாம் இந்த எலிமெண்ட்லாம் கறி நிலக்கரி எல்லாம் எடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார்? இங்க நெய்வேலியில எங்க விடுதலை பெற்ற நாட்டிலே மண்ணை தோண்டி வந்த விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்கிறது. அது ஒரு நாட்டுக்கு ஒரு முன்னணி இடத்தை கொடுத்தது. எவ்வளவு இப்ப இங்க வந்து ஓஎன்ஜிசின்னு சொல்லிட்டு நேச்சுரல் கேஸ் இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டினுடைய தேவைக்கான விஷயத்திலே கூட மண்ணை தோண்ட வேண்டும். இந்த மண்ணை தோண்டுவது என்பதற்காக ஒரு 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 கவிதையிலே, ஒரு தோத்திர கவிதையிலே யாராவது பாடியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு டாக்ல குறிப்பிட்டேன், குயிதம் விழால கூட குறிப்பிட்டேன். என்னுடைய அந்த கால கவிதை, கிணறு தோண்டுவோம் வா, தரையின் கீறல் வெடிப்பினில் ஒரு நாள் தண்ணீர் பீரிட்டெழுவது திண்ணம் நம்பு, கிணறு தோண்டுவோம் வா. டிகேசி அவர்கள் மிக மகிழ்ந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். டிகேசி அவர் அந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு அட்டையில் தான் எழுதுவார் கடிதம். சுராஜும் அப்படிதான் எழுதுவார். ரொம்ப அருமையான கவிதை, நீங்கள் எங்கள் தாமரைக்கு நீங்கள் எழுத வேண்டும். இப்போ அவர் கம்யூனிசம் சார்ந்த பத்திரிகை. அந்த பத்திரிகையில் வந்து கம்யூனிஸ்ட், அந்த காலத்து கம்யூனிஸ்டுக்கு வந்து நல்ல குணம் என்னன்னா, எங்க தமிழ் நல்ல தமிழ் இருந்தாலும் அங்கே போய் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அருமையான தமிழ் சிந்தனையாளர்கள். தோமுசி ரகுநாதன் அவர்கள் பாரதியை பற்றி எழுதின அந்த இதுக்கு சாகித்ய அகாடமி லிட்ரரி அவார்டே வாங்கினார் அவர்கள்.
அதில் காலமும் கருத்தும் என்ற நூலுக்காக விருது பெற்றார்கள். அப்படியே இருந்தார்கள். இதுக்கு சொல்ற அந்த கிணறு தோண்டுவோம் சொன்னார். இந்த தோன்றது மண்ணை தோண்டுவது. இந்த உடல் உழைப்பு இருக்கிறது. இந்த உடல் உழைப்பின் பின்னாலே செல்வம் இருக்கிறது. எனவே உடல் உழைப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவங்களுடைய கொள்கை. இப்ப பாரதி எந்த இடத்துல அந்த மீட்டிங் பாயிண்ட் பாருங்க. ஏன் கம்யூனிஸ்டுகள் வந்து தலையில தூக்கி வச்சுக்கொண்டு பாரதியை கொண்டாடினார்கள்? மாகாளி கடைக்கண் வைத்தால் உருசிய நாட்டினர் என்று பாடியது மட்டுமல்ல, இப்படி வியர்வை சிந்தக்கூடிய அந்த வியர்வையிலே சந்தனத்திலும் பன்னீரிலும் மனத்திலும் வாசனையிலும் மலர்களிலும் இருக்கக்கூடிய லட்சுமி தேவி வியர்வையில இருக்கிறாள், உடல் உழைப்பிலே இருக்கிறாள் என்ற உண்மையை எடுத்து சொல்கிறான். பாரு, வறுமைனா பிடிக்கல அவனுக்கு. வறுமையை பத்தி சொல்லக்கூடாது, வறுமையை தேய்க்க வேண்டும். இப்போ இதுல வந்து சங்க காலத்திலிருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். சங்க காலத்தில் இருக்கக்கூடிய புலவன் வறுமை பற்றி பேசுகிறானா? இன்னும் சில பேர் ஒரு கிரிட்டிசிசமே உண்டு. சங்க கால புலவர்கள் எல்லாம் வெளிவந்ததெல்லாம் என்ன தெரிகிறதுன்னு சொன்னா, அந்த காலத்தினுடைய மேல் தட்டிலே நிகழக்கூடிய விஷயங்கள் தான். ராஜாக்களை பற்றி, போர்களை பற்றி இதுதான் இருந்தது. உள்ள இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. சரி, அப்படி இல்லை. உள்ள படிச்சு பார்த்தா தெரியும். அங்க வறுமையை எப்படி சொன்னான்? வறுமையை சங்ககால புலவன் எப்படி சொல்கிறான், பாரதி எப்படி சொல்கிறான் என்று பார்த்தால், சங்ககால புலவன் என்ன சொன்னா, ராஜா வந்து அந்த புலவனுக்கு பரிசு கொடுத்துடுறான். அந்த பரிசு கொடுத்து எல்லாம் வந்த உடனே அதை வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. அதாவது இது இப்ப ராமாயணத்துல ஒரு இடம் வரும். பிரவச்சன கர்த்தாக்கள் எல்லாம் அதை வந்து விளக்கி சொல்வார்கள். எல்லா அயோத்தியில ராம பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அந்த ராம பட்டாபிஷேகம் நடக்கும்போது எல்லாரும் வந்திருக்கா கூட அங்கேருந்து. எல்லாம் வந்துன்னா ஸ்ரீலங்காலேருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அது மாதிரி வந்து கிஷ்கிந்தா எல்லாம் வந்தாச்சு. குரங்குகள் எல்லாம், வானரங்கள் எல்லாம் வந்து அரண்மனையில் இருக்கிறது. வானரங்களுக்கு அரண்மனையத்து ஒன்றும் தெரியாது, என்ன எது பண்றதுன்னு தெரியாது. அங்க இருக்கக்கூடிய நவரத்தினங்கள், முத்து எல்லாத்தையும் தூக்கி வாயில வச்சு கடிச்சு கடிச்சு பார்க்கறதா, தூர போடுறதா, என்ன பண்றதுன்னு தெரியாதுக்கு அங்கங்க தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுல வந்து ராம சர்மாம்பர் ஒரு அருமையான ஒரு ஒரு உபன்யாசகர், ரொம்ப நகைச்சுவையா பேசுவார். இது எந்த இடத்துல பாட்டுல இருக்கா, எந்த கவிதையில இருக்கு, எந்த ராமாயணத்துல இருக்கு தெரியாது. அவரு சொல்லுவார், அங்க இருக்கக்கூடிய அந்த வானரங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. பெண் வானரங்கள் எல்லாம் போய் அந்த ஊர் பெண்களை பார்த்துதான். பார்த்துட்டு என்ன ஏதாவது அயோத்தியில வந்து பெண்கள் எல்லாம் அழகா இருப்பான்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு கூட வால் இல்லையே, ஒரு சின்ன வால் கூட இல்லையே, இது என்ன அழகு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சதுதான், எல்லாம் அழகு இல்லை அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு தன் வாலை தாங்கிதான். அப்புறம் இன்னொன்னு சொல்லிதான், அது வால் இல்லாத தலையில சின்னதா பூ மாதிரி வச்சுக்கிறாள், அதை என்ன பண்ணிதான் எடுத்து தன்னுடைய வால்ல பூ வச்சுருந்தா எல்லாம் அந்த இந்த வால்ல வச்சு. இப்படி எல்லாம் வந்து இது போல இது போல வந்து சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புலவன் என்னெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட பரிசு பொருள்லாம் வந்தபோது தன்னுடைய எளிய வீட்டுல வந்து அவனுக்கு எதை என்ன பண்றதுன்னே தெரியலையா, ராஜா கொடுத்த பரிசை வச்சுட்டு. He was confused. The confusion is the background of his வறுமை. இந்த வறுமை பார்த்ததே கிடையாது. யூ டு நாட் நோ ஹவு டு ஆப்ரேட் இட். கையில கொடுத்தானே ஒரு ஒரு இந்த ஒன்றும் இல்லை, ஒரு மொபைல் ஃபோன் நமக்கு வேற மாடல் மாறிடுச்சுன்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த கன்ஃபியூஷன்ல அந்த வறுமையை பற்றி பேசுகிறான். இன்னொருவர் என்ன செய்தான், வறுமையில் செம்மை என்று பெருஞ்சித்திரனார் பாடல்ல வரக்கூடிய ஒரு அருமையான காட்சி என்னன்னா, வந்த உடனே தனக்கு வேண்டி உனக்கு வேண்டி வச்சிருக்கிறத பொண்டாட்டிகிட்ட சொல்றான், இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிறத வச்சு மற்ற எல்லாரும் கொடுத்துருன்ட்டான். அவன் என்ன லிஸ்ட்னே பார்க்கல. அதுதான் வறுமையில் செம்மை. கிவ் டு எவ்ரிபடி. ஓ, பாரதி என்ன சொல்றான், எங்கெல்லாம் செல்வம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஆட்டிடியூட் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றான். திஸ் இஸ் இட். இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்துல என்ன சொல்கிறார்கள், இந்த மனத்தினுடைய போக்கை பற்றியும் பண்புகளை பற்றியும் பேசுவதில்லை. தட்ஸ் வாட் வி கால் as only secular education. there is nothing moral about it. இந்த மாரல் எஜுகேஷனும் கூட வரும்பொழுது அதுக்கான விளக்கம் தெரியும். வீரர்களா இருக்கிறார்கள். அந்த காலத்துல சொல்லுவார்கள், நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியாது, மல்யுத்தம் எல்லாத்துலயுமே சொல்லுவார்கள், அந்த காலத்திலிருந்து சொல்லுவார்கள். அந்த ஆசிரியர் என்ன சொல்வான், இதை பயன்படுத்தி இந்த இந்த யுத்த பயிற்சியை, ஆயுத பயிற்சியை நீ தவறாக பயன்படுத்தக்கூடாது, தேவைக்கு தான் பயன்படுத்த வேண்டும். அப்போ வலிமையை கொடுக்கக்கூடிய அதே கல்வி அந்த வலிமையை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எளியவர் மீது பாயாததாக அது இருக்க வேண்டும் என்பதை எப்படி சொல்கிறான் என்றெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அதை போன்று பாரதி பேசுகிறார். இந்த லைன்ல என்ன சொல்றான் பாருங்க. இதுல இன்னொரு செய்தி, இதுக்கு பேரலா ஒன்று நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த பாட்டுல வரக்கூடிய இந்த 2 லைன் பார்த்துடலாம் போல.
மண்ணினுட் கனிகளிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கனிகள்னா என்னெல்லாம் இருக்கும் அது. ஸ்டார்டிங் ஃப்ரம் நிலக்கரி டு வைரம், இல்லைன்னா கேஸ், எனிதிங். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான அறிவை வைத்துக்கொண்டு எதெல்லாம் சொல்லலாமோ அத்தனையும் நீங்கள் இங்கே இதில் சேர்த்துக் கொள்ளலாம். பாரதியினுடைய வரிகளிலே அத்தனை பொதிவுகள் இருக்கின்றன. அத்தோட ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் எஸ், அதுதான் ஒரு மகாகவியினுடைய வரிகள் என்று சொன்னால் நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு சங்கப்பலகை சொன்னாலும் மாதிரி எதையும் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரிகளாக அவை விளங்குகின்றன. மலை வாய்ப்பிலும், இந்த மலை வாய்ப்பிலும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. மலையினுடைய வளம், மலையினுடைய வளம்ங்கிறான். மலையில என்ன வளம் இருக்கும்? இன்றைய தினம் நம்ம பார்க்கும்பொழுது மலை வளம் என்று இன்றைய அறிவியல் படி பார்த்தா மலை வளம் என்பது சாதாரண மலையிலே கிடைக்கக்கூடிய தேன் வகைகள் அல்ல, அந்த அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள், அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், இதை தாண்டி இந்த செல்வத்தெல்லாம் தாண்டி மலை அப்படிங்கிறது அந்த உயரம் இருக்கிறதே, அந்த உயரமான இடங்கள் கூட இன்றைய அறிவியல் நுட்பத்தினாலே பல விஷயத்துக்கு பயன்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் கம்யூனிகேஷன். ஒரு மலையின் மீது விழக்கூடிய அருவி ஹைட்ரோ எலக்ட்ரிக் அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். உயரத்திலிருந்து தன்னிச்சையிலே விழக்கூடிய அந்த நீர் இருக்கிறதே, அதனுடைய நீரினுடைய வீழ்ச்சி, கீழே நீர்வீழ்ச்சின்னு சொல்லுகிறார்களே, அப்படி விழக்கூடிய அந்த நீர், அது வந்து இட் பிகம்ஸ் எலக்ட்ரிக். ஆகவே சக்தி பயன்பாட்டிலே மலைகள் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன இன்றைய அறிவியல் துறையில என்று பார்க்கிறோம். வார்கடல் ஆழத்திலும், நான் போன முறை சொன்னேன், வார் என்பதற்கு பொருள் வந்து பெரிய என்று பொருள். பெரிய கடல் அதனுடைய ஆழத்துல. ஏன் பாரதி இப்படி பேசுகிறான்? இது நுட்பமா பார்க்கணும். எவ்வளவு அறிவு நுட்பம் இருந்தால் பாரதி இதை பேசுகிறான். கடல் ஆழம் என்று சொல்கிறான். ஏன் அப்படின்னா, கடலுக்கு மேல, ரொம்ப மேல கிடைக்கக்கூடியது உப்பு. அப்படி போட்டு வச்சா உப்பு கிடைக்கும், மீன்கள் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போனோம்னா, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் போல நாட்டினர் வந்து முத்து கிடைக்கும். கீழே போக போக மிக அரிய பெரிய விஷயங்கள், ரத்தினங்கள் எல்லாம் கிடைக்கும் கீழே போக போக. ஆகவே என்ன சொல்ற வரா, கடல் ஆழத்திலே செல்லும் பொழுது அங்கே லட்சுமி இருக்கிறாள். அதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னா, நீ நீ ஆழம் வரைக்கும் போனோம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். இதை எங்க வள்ளுவன் சொல்றான் அப்படின்னு பார்த்தா, தொட்டானை தூரும் மணற்கேணி, தொட்டானை தூரும் மணற்கேணி. அப்போ வந்து தொட தொட என்று சொன்னால் தோண்ட தோண்ட. அப்போ தோண்டி துருவி பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் இருக்க வேண்டும், அந்த அவகாசம் இருக்க வேண்டும், அந்த அனுபவ பின்னணி இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன சொல்கிறான், உங்களுக்கு லட்சுமி தேவனுடைய அருள் கிடைக்கும். அது இன்றைக்கு பொருத்தமாக இருக்கிறதே. வாய்ப்பிலும் வார்கடல் ஆழத்திலும். இப்போ வந்து மண், மலை, கடல் மூணும் சொல்லிட்டா போறோம். நீங்க பாருங்க, ஒரே ரெண்டே ரெண்டு லைன்ல முதல்ல மண், அதுல கனி மண், அதுக்கப்புறம் மலை, அதுக்கப்புறம் கடல். வேற என்ன இருக்கு? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளவுதான் இல்லையா? ஒண்ணு மண்ணா இருக்கு, ஒண்ணு மலையா இருக்கு, ஒண்ணு கடலா இருக்கிறது. அப்போ நீரிலும் நிலத்திலும், நிலத்திலே மேடு மண்டி அந்த மலையிலும் இருக்கக்கூடிய அனைத்திலும் லட்சுமி இருக்கிறாள் என்று அந்த 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 பௌதீகத்தை, பிசிக்கல் ஆஸ்பெக்ட், அதை அவன் சொல்றான். சொல்லி முடித்த பிறகு புண்ணிய வேள்வியிலும், அடுத்து வந்து ஆட்டிடியூடனல் ஆஸ்பெக்ட் வந்துடுறான். புண்ணிய வேள்வியிலும் நீ இதெல்லாம் இருக்குன்னு சொல்ற, இதுல இருக்கு. இது தவிர இன்னும் சில பேர் இதெல்லாம் வெட்டி எடுக்கிறான், இன்னும் சில பேர் அந்த இது வைப்பான், இன்னும் சில பேர் புண்ணிய வேள்வி என்று சொல்றான். என்ன புண்ணிய வேள்வியில? பாரதி வேள்வியை பத்தி கேட்ட உடனே நான் சொன்னேன், போன முறையை கூட குறிப்பிட்டேன், ஊரு கிழத்துடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். இப்ப யாகம் என்பதுதான் வேள்வி. யாகம் என்பதற்குடைய நேர்பொருள் வேள்வி என்று எழுதுகிறார். ஊரு குழைத்துடல் யோகம் என்று சொல்லும் பொழுது, இந்த யோகா, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து யோகம்னா அதிர்ஷ்டம் சொல்றான். சார் ரொம்ப பெரிய யோகக்காரன் சார், அப்படி ஒரு யோகம் இருக்கு. அது இல்லை. யோக்குன்னா கட்டுப்படுது, பற்று. அதுதான் இப்போ யோக். ஒய்ஓகேன்னு ஆங்கிலத்தில் இருக்கிறது தான் யோகான்னு சொல்லலாம். யோக். ஊரு குழைத்திடல் யோகம் என்று சொன்னவன், ஊரு குழைத்திடலை நீ வந்து பொழுதுபோக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது. அது அது உன்னோடு எப்பவும் அதோடு சேர்ந்ததாக இருக்க வேண்டும், அதனோட பற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பிச்சு இல்லை நான் எப்பாவது ஒரு வாட்டி நான் ஹெல்ப் பண்றேன், அதெல்லாம் கிடையாது. ஊரு குழைத்தல் என்பது யோகமாக மாற்றிக்கொள். நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். அதனால்தான் புண்ணிய வேள்வி. அதனுடைய அர்த்தத்தை எங்க போனோம்? அவன் சொல்லக்கூடிய இடத்துல போய் சென்று பார்க்க வேண்டும்.
அப்போ இந்த உடல் உழைப்பை பாரதி மிக மிக வலியுறுத்துகிறார். ஹி எலிவேட்ஸ். ஒரு காலத்துல என்ன ஆகுது, பாரதி காலம் வரை, ஏன் இன்று வரைக்கும் கூட பார்க்கலாம், இந்த ஒயிட் காலர் ஜாப் அண்ட் ப்ளூ காலர் என்று சொல்வார்கள். The white collar job, which is always looked upon by people, is something phenomenal. படிச்சவங்கலாம் நான் வந்து டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி. உடல் உழைப்புக்கு மக்கள் ஒரு காரணம் வந்து உடல் உழைப்பு என்பது ரொம்ப தே டிமாண்ட். உடல் உழைப்பு டிமாண்ட் மெனி திங்ஸ். Another reason is there is no social dignity. Forget about dignity. Social awareness. Forget about awareness. Even the appreciation, social appreciation is not there. யாராவது வந்து ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் ஃபேன் ரிப்பேர் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், ஒரு பிளம்பர், யாராவது அவங்ககிட்ட என்னப்பா 200 கேட்குறேன் என்று பேசுகிறாள வழிய, ரொம்ப நல்லா பண்ணியிருக்குப்பா, நல்லா கரெக்டாக இருக்காது. ஐ யூஸ் டு டூ தட். ஐ யூஸ் டு டெல் தம். பண்ணனா அந்த ஃபேன் பண்ண, நல்லா பண்ணியிருக்குப்பா, பிரமாமா இருக்கு. ஒரு ஒரு செவரு கட்டியிருக்கான், ஒரு பில்டிங் கட்டிருக்கான் அப்படின்னா அதுல ஒரு கலை இருக்கிறது, ஒரு ஈடுபாடு இருக்கிறது. இப்போ ஒரு சமுதாயமே அதை செப்பனிட்டு செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களையும் அவ்விதமான பணிகளையும் வாழ்த்தி பேசி பாராட்டி அதை பற்றி கவிதை எழுத வேண்டும். பாரதி இதை ஆரம்பித்து வைக்கிறான். எத்தனை பேர் கொத்தனாரை பத்தி கவிதை எழுதுகிறான்? எத்தனை பேர் வந்து பிளம்பரையும் அவனையும் பத்தி கவிதை எழுதுகிறான் சொல்லுங்க. எப்பவுமே ஒரு லெவல் இலக்கியத்திலே தரம் பிரிக்க கூடாது என்பது ஒன்று இருக்கிறது. ஆனா இலக்கியம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இலக்கியம் என்பது ஒரு பொது சமுதாயத்திலே இருக்கு. அதனால்தான் வந்து மாறக்கூடிய சமுதாயத்திலே வெவ்வேறு விதமான பொருளிலே பாட வேண்டும். பாரதி இதை நுட்பமாக செய்கிறான். ஏனென்றால் he was at the beginning of a dichotomy. See, he was standing at the beginning of a dichotomy where people will accept you when you are talking about God and goddesses and religion. மதங்களை பற்றியும் தெய்வங்களை பற்றியும் தெய்வ வழிபாட்டை பற்றியும் பேசும்பொழுதுதான் உன்னை திரும்பி பார்ப்பார்கள். அதுதான் அந்த அந்த பாட்டு மரபு. ஆனா என்ன செய்தான், அந்த பாட்டுக்குள் இவன் தன் பாட்டுக்கு எது வேண்டுமோ அதை உள்ளே வைத்தான். இவ்வளவுதான் விஷயம். தட் இஸ் வை ஹி இஸ் டிஃபரண்ட். லட்சுமி இருக்கிறா 108 இடம் புராணத்துல எடுத்து பார்த்தா இருக்கு, இன்க்ளூடிங் மாட்டினுடைய பின்னிலே லட்சுமி இருக்கிறாள், எல்லாம் எழுதுறான். உழைப்பினுடைய வியர்வையில லட்சுமி இருக்கிறாள் யார் எழுதுறான்? உள்ளுக்குள்ள போய் பாரு, அதை வெட்டி எடு, அங்கிருந்து எடுக்கக்கூடிய இந்த விஷயத்திலே இருக்கிறார் என்பதை யார் தொட்டு காட்டினான்? அதை பாரதியுடைய அன்பர்கள், படிக்கக்கூடியவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதி என்றும் அந்த ஏழை எளிய மக்களுடைய சார்பிலே நின்றவன். அது அவனுடைய வறுமையின் பின்னணிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மனத்தளவில் அவனுக்கு தெரியுது எது ரொம்ப முக்கியம். அந்த உழைப்பில இருக்கிறாள் என்பதை எத்தனை பேர் எடுத்து சொன்னார்கள். அதுவும் இந்த தலைப்பில பாடும்பொழுது வெள்ளைத்தாமரை பாட கலைமகள் துதியிலே இதைத்தான் பேசுறான் பின்னாடி. தீதற்று ஒரு செய்பவர்கள் நிறைய இருக்கு, நான் சொல்றதுக்கு நிறைய இருக்கு, நான் ஒன்றிலேயே நேரம் போகுது. புண்ணிய வேள்வியிலும். ஆகவே இந்த வேள்வி என்பது சமுதாய வேள்வி. உயர் புகழிலும் மதியிலும் புதுமையிலும். See the brevity. ஆங்கிலத்தில் brevity என்பார்கள். Brevity is one of the most important aspect of poetry. Not that people, கவிஞர்களுக்கு காகிதம் கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை. எலாபரேட்டா பேசுறது இன்னொரு விதமான poetry, அது வேற விஷயம். ஆனால் brevity என்று காரணம், why people should go for brevity? கவிஞர் எழுது காகிதம் கிடைக்கலையா, இல்லைன்னா ஏதாவது பஞ்சம் இருந்ததா, என்னது? அப்படி இல்லை, வார்த்தைக்கு பஞ்சமா இல்லை. ஏன் அப்படின்னா the more brevity, கவிதைகள் சுருக்கமாக ஒரு சொல்லுக்குள்ளேயே பல பொருள்களை பொதிந்து வைத்து எழுதக்கூடிய கவிதைகள், அந்த கவிஞன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாசகனுக்கு அதிகமான இடத்தை கொடுக்கிறான். இந்த வாசகன் இருக்கிறானே ரொம்ப மோசமான ஆள். அந்த வாசகன் அவன் கவிதையில வந்து தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் எழுதியிருக்கிறான்னு பார்ப்பான். அந்த கவிதையில எனக்கு என்ன பங்கு என்று வாசகன் கேட்கிறான். அப்ப உண்மையான கவிஞன் என்ன செய்வான், உனக்கு இந்தா பிடித்துக் கொள்ளுன்ற நிறைய விஷயத்தை கொடுப்பான். பாதி இடம் கொடுப்பான் உட்கார்ற இடத்துல. நீ வந்து பார் என்று சொல்லாமல் தான் இருக்கக்கூடிய இடத்திலே பாதி இடத்தை பகிரக்கூடிய ஒரு செல்வந்தன் போல அந்த கவிஞன் என்ன செய்கிறான், எழுதக்கூடிய பாட்டுல வந்து இன்னும் புரிஞ்சுக்கோ. பாரதி எழுதுறான், உயர் புகழிலும் மதியிலும் புதுமையிலும். இப்ப நாம என்ன செய்யணும், இந்த உயர்ங்கிற இந்த வார்த்தைய, உயர் என்ற இந்த சொல் இருக்கிறதே, இந்த சொல்லை உயர் புகழிலும் உயர் மதியிலும் உயர் புதுமையிலும் என்று நாம சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த உயர் என்பதை உயர் புகழிலும் என்று மட்டும் கொள்ளாமல்
அதை எடுத்து உயர் புகழிலும் உயர் மதியிலும் உயர் புதுமையிலும் என்று மாற்றிக்கொண்டால் நமக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். புகழ் புகழ் உயர் புகழ் என்ன சார்? மதி உயர் மதி என்ன? அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? புதுமை. புதுமையில உயர் புதுமை என்றால் என்ன? அப்ப உயர் என்பதற்கு என்ன இது? உயரத்தில் இருப்பது உயர் அல்ல. இங்க சொல்லக்கூடிய பாரதி சொல்ற உயர் என்பது உயர்த்த வேண்டிய நிலையில் உள்ளது. அதுதான் வித்தியாசம். புகழ் இருக்கிறது. ஒரு புகழ். ஒரு புகழ் எப்படி கிடைக்கிறது சொல்லுங்க? அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழுமில்ல என்று வள்ளுவன் பேசுகிறான். அப்போ வாழ்க்கையிலே புகழ் என்பது இட் இஸ் an attribute given to you by your activities in the society. அப்போ உயர் புகழிலும் புகழ் என்பது எப்படி வேணா ஒரு எல்லாத்துக்கும் சார் அவன் பெரிய ஆளு சார், எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடுவான் சார். இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை விஷயத்துக்கு புகழ்கிறார்கள்? நல்ல விஷயத்துக்காக புகழப்பட வேண்டும். நண்பர்களே, ஒரு காலத்துல எல்லா இடத்துலயும் இருந்தது. இது எந்த ஒரு சமுதாயம் என்பது மட்டுமல்ல. எல்லா சமுதாயத்திலும் தீமைக்கு பின்னாலும் பல பேர் சேர்ந்து நின்றார்கள், நன்மைக்கு பின்னாலும் பல பேர் நின்று இருக்கிறார்கள். ஆகினாலே புகழ் என்பதை உயர் புகழிலே அவள் இருக்கிறாள். அதுக்கு பாரதி சொல்லக்கூடிய உயர் ஞானத்திலே மோனத்திலே என்று பேசுகிறானே, உயர் ஞானம் என்று சொல்வான். அப்படி ஞானத்திலே கூட உயர் ஞானம் வேண்டும் என்று சொன்னால் இந்த அறிவினால் ஆவதென்கொல் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இதுதான் பாரதியினுடைய அளவுகோல். இப்போ உயர் புகழ் என்று சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு நீ நன்மை செய்திருக்கிறாயே, அதனால் வந்த புகழ் உயர்ந்த புகழ். இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீ உன் அறிவினாலே நீ கொடுத்து கொண்டிருக்கிறாயே, அது உயர்ந்த அறிவு. இந்த சமுதாயத்துக்காக இதுதான் புதுமை. பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். பெண்கள் வாழ்க்கையிலே சமமான இடத்தை பெறாமல் ஆண்களாலே அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்தார்கள் என்ற வரலாற்றை மாற்றி பாடுகிறானே பாரதி. அந்த புதுமையை சொல்லுகிறான். அது உயர் புதுமை. நேற்று வரைக்கும் சட்டை எப்படி போட்டிருந்தோம், இன்னைக்கு பின்பக்கம் பட்டன் வச்சுக்கிறோம்னா அது புதுமை அல்ல. புதிதாக செய்வதெல்லாம் புதுமை அல்ல. சமுதாயத்திலே ஒரு நல்ல மாற்றத்தையும் நன்மையையும் தீமை அழிக்கக்கூடிய நிலையிலும் அந்த வீரத்திலும் இருக்க வேண்டியது புதுமை. வீரம் இருந்தது. ஆனா அந்த வீரத்திலே ஈரம் வேண்டும் என்று சொன்னானே, நெஞ்சினுடைய ஈரம் கலந்திருக்க வேண்டும் என்று சொன்னானே, அது புதுமை. வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சின் ஈரத்திலே உபகாரத்திலே என்று பேசுகிறானே பாரதி. அதுதான் சாரம். சாரத்திலே உயர் சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு. உயர் நாடுனா அங்க ஏன் உயர் நாடு என்று சொன்னான்? வலிமையிலா, வாழ்விடங்களிலா, அதனுடைய வளங்களிலா? இல்லை. வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சின் ஈரத்திலே உபகாரத்திலே. இன்றைக்கு நாடுகளுக்குள்ள வலிமை என்று சொன்னால் நான் என்னுடைய உதவி கொடுக்க மாட்டேன் என்று தடை போடுவதிலே தன்னுடைய வலிமையை காட்டுகிறார்கள். ஆனால் உயர் நாடு என்று பாரதி வகுக்கக்கூடிய இலக்கணம் என்ன தெரியுமா? அது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நாடு. எனவேதான் மறுபடியும் சொல்கிறேங்க, உயர் புகழிலும் மதியிலும் புதுமையிலும் பண்ணுனர் பாவையிலும். பண்ணுனர் பாவை என்ன? பாவைன்னா பொம்மை, பொம்மைகள் செய்வது. பொம்மைகள் என்ன? வடிவங்கள், சிலைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். பண்ணுனர் பாவையிலும் சிலைகள் வடிக்கக்கூடியது. அந்த அழகான சிலை ஒன்று இருந்தால் அதை பாராட்டுகிறோமா? பாரதியிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் அதை செய்கிறவன். ஒரு இடத்துல போய் அதாவது ஒரு சாப்பிட்டா கூட அன்னைக்கு அந்த சாப்பிட்டானா அந்த கல்யாணம் இல்லைன்னா வேற எங்கேயாவது சாப்பிட்டா நல்லா இருந்தா, யாரு சார் நீங்க வாங்க, யாரு சீஃப் ப்ளீஸ், ரொம்ப அருமையா இருந்தது சார். அந்த ஒரு பாராட்டை, அந்த ஒரு வாழ்த்துறையை நீங்கள் கொண்டு கொடுத்து விட்டால் நீங்கள் அவனுக்கு செய்யக்கூடிய மரியாதை மட்டுமல்ல, அந்த தொழிலுக்கே செய்யக்கூடிய மரியாதை. இது போல ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய நிலையிலே வந்தால் அந்த சமுதாயத்திலே அந்த தொழிலுக்கான மரியாதை அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். சி ஒரு காலத்தை சொன்னார்கள், ஆச்சாரியனாக இருப்பவன் எந்த விதமான காசுக்கும் ஆசைப்படாதவன். ஆனால் காசுக்கு ஆசைப்படாத அந்த ஆசிரியனுக்கு பின்னாலே எவ்வளவு பெரிய மரியாதை இருந்தது. தீஜா கதையில கூட பார்க்கலாம். எத்தனையோ சிறுகதைகள் இருக்கிறது. தீஜாவுடைய அற்புதமான கதைகள் இருக்கின்றன. ஆசிரியரை பத்தி சில கதைகள். இந்த ஆசிரியன் எப்படி இருக்கிறான்? ஏன் ஆசிரியர் அந்த காலத்துல எதையுமே எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்கள்? காரணம் அந்த மரியாதை, அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை. நான் ஏணி போல வரலாம், எங்கேயோ இருக்கான். எத்தனையோ தொலைவில் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள், ஓடி வந்து பார்க்கிறார்கள். அப்போ ஒரு தொழிலுக்கு பணம் கொடுத்து நீங்கள் தொழிலை நீங்கள் மதிப்பு பெற வைக்க முடியாது. அதை பாரதி கற்றுக் கொடுக்கிறான்.
சமுதாயத்திலே இத்தனை விதமான தொழில்கள் இருக்கின்றன. அத்தனை தொழில்களையும் நீங்கள் எப்படி நீங்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் அது அத்தனையும் லட்சுமி தேவியாக வணங்குங்கள். லட்சுமி தேவிக்கு பூஜை பண்ணி எப்படி வந்து கன்னத்துல இது கொண்டு பண்றோம், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லு. லட்சுமி எவ்வளவு அழகா இருக்கிறாள். அது போல வந்து ஒரு ஒரு கொத்தனார் செய்து ஒரு வேலை ஒருத்தன் சொல்றான், காவா வெட்டிட்டு போறான் ரோட்ல, பிரமாதமா இருக்கு. நான் வாசல்ல எங்க எங்க தெருல வந்து அசோக் நகர்ல ஒரு திடீர்னு ஒரு ரோடு போட்டாங்க. நல்ல ரோடு எங்களுது அவென்யூ. அதை குத்தி குதறி ஒரு மாதிரி ஆகி அப்புறம் கடைசியில ஒரு வாட்டி வந்து ஐ திங்க் பை தென் முருகன் ஹேஸ் லெஃப்ட். அந்த பக்கத்துல இருந்து முருகன் இருந்த இடத்துல நகர்ந்து போயிட்டார். அவர் காத்தால வாக்கிங் போறோம். அங்க போடுறோம் வந்து பிரமாதம் பண்ண ஒரு மெஷின் வந்தது. இப்படி போட்டு போனோன்னா அருமையா போச்சு. என்ன கூப்பிட்டு அந்த சூப்பர்வைசர் தான், பிரமாதமா இருக்கு சார், இது இவ்வளவு அருமையா இருக்கு சார், ரொம்ப அருமையா இருக்கான்னு பாராட்டினேன். அதுக்கு என்ன பதில் உபகாரம்னா, சார் உங்க வீட்டு வாசல்ல இன்னும் கொஞ்சம் நிறைய போடுறேன் சார், அவனுக்கு போட்டு போயிட்டான். வீட்டு வாசல் இருக்குது. அது பயனுக்காக சொல்லவில்லை, பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். பாரதியை படிப்பது என்பது லட்சுமி தேவியை பூஜிப்பது என்பது நீங்கள் உங்களுடைய வணக்கங்களை எல்லாம் எப்படி தெரிவிக்க வேண்டும் என்று அவன் பாரதி கற்றுக் கொடுக்கிறான். பண்ணுநர் பாவையிலும், அது கலை வடிவம். அதுல இன்னொரு அழகு பாருங்கள், பண்ணு நற்பாவையிலும் என்றான். இது ஒரு 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 இது ஒரு சில அருமையான சிலை, இது ஒரு ஒரு வடிவம் இருக்கிறது. மாடல் சொல்லுவாங்க அந்த காலத்துல. மாடல் வச்சு கொண்டு போயிடுவார்கள். யூ சி மெனி பீப்புள். அந்த காலத்துல இவர் இருந்தார், நம்ம ஆதிமூலம் என்று ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு ஓவியர் இருந்தார். அந்த ஓவியர் ஞானக்கூத்தனுடைய நண்பர், பல இதுக்கெல்லாம் போட்டிருக்கார், அவர் தெரியும் எனக்கு, நண்பர். அவர்களெல்லாம் அந்த 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 கூட்டத்துல மாடல் வைத்து அவர்கள் ஓவியம் தீட்டுவார்கள். ஆனா பாரதி என்ன சொல்றான், பண்ணு நற்பாவையிலும். நீங்க பார்க்கக்கூடிய அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகள் தான் இருக்கு, லட்சுமி சரஸ்வதி இந்த மாதிரி வடிவங்கள்லாம் இருக்கிறது, இதெல்லாம் அவனுடைய கலை கவிஞனுடைய எண்ணத்திலிருந்து வருகிறது. ஒரு மாடல் இருக்க முடியுமா? 4 கையே ஒரு இது மாதிரி கணபதினா ஒரு தும்பிக்கையெல்லாம் வச்சு யாராவது மாடல் உட்கார முடியுமா? யாருக்கு இது பண்ணி? இதெல்லாம் கற்பனையில வரக்கூடியது. அதான் பண்ணு நற்பாவையிலும், இந்த சிலைகளிலும் பண்ணு நற்பாவையிலும், நல்ல பாட்டிலும், நல்ல இசை. இப்ப என்ன பண்றான் இந்த பக்கம், முதல்ல என்ன சொன்னான், மண்ணு, மலை, கடல், ஆட்டிடியூடனல் புண்ணிய வேள்வி சொல்லிட்டான். இப்ப என்ன பண்ணா கலை பக்கம் வரான். என்ன பண்றான், என்ன கலைகள் சொல்றான், பண்ணுனர் பாவையிலும் சிலைகள், நல்ல பாட்டிலும் சங்கீதம், கூத்திலும் டான்ஸ், படத்தினிலும் ஓவியம், நன்னிய தேவிதனை. சோ நுண்கலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வரிசையை அடுத்த வரியிலே பாரதி கொண்டு சேர்க்கிறான். அதுல என்ன பண்றான் பாருங்க, நல்ல பாட்டிலும். இப்ப கேள்வி வந்து நல்ல பாட்டுனா எது அப்படின்னு கேட்டேன். அதுவும் சங்கீதம் பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். நல்ல பாட்டு, நல்ல பாட்டுனா எவ்வளவு நேரம் போகலாம். நானும் இப்போ நண்பர் முருகனும் சேர்ந்து நல்ல பாட்டு கேட்பதற்கு நாங்கள் எங்க சார், இங்க நம்ம வாணி மகால் போயிருக்கோம். ஒரு வாட்டி வாணி மகால் போய் உட்காந்து பார்த்துன்னு கேட்டுட்டு இருக்கோம். நண்பர்களோடு கேட்பது, பாட்டு கேட்பது ரொம்ப சுகமான விஷயம். அதுக்கு என்ன காரணம், இப்போ நான் வந்து மியூசிக் அந்த காலத்துல நாங்களும் 4-5 பேர் சேர்ந்து போவோம். தனியா போய் பல பேர் வந்து அது அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்து, இப்ப என்னன்னா எல்லாம் தனியா போறான். எங்க சார் தனியா போறீங்க? ஹோட்டலுக்கு சாப்பாட்டுக்கு போறேன் சாருங்கிறான். ஏன்னா சாப்பிடுறது கூட ஒரு ஆளை கூட்டு போலாம, கூட காஃபி அது வாங்கி எல்லாம் தனியா பண்ணணும். எங்க சார் போறீங்க? யூ ஆர் அலவுட் டு கோ டு யுவர் ஓன். உங்க தனிமை வந்து உங்களுடைய சில இடங்களுக்கு தான் இருக்க முடியும். அது மாதிரி பாட்டு கேட்கறது வந்து நாங்கெல்லாம் கூட்டமா போறது. என்ன அப்படின்னா, நல்ல பாட்டு எது என்பது ரசனையினாலே வெளிப்படுகிறது. பாரதி என்ன எழுதுறான், நல்ல பாட்டினிலும் அப்படின்னா என்ன பொருள், ரசனையினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல்கள் எல்லாம் நல்ல பாடல்கள். அதுல ஸ்ருதி இருக்கிறதா, தாளம் இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா என்பதெல்லாம் கேட்பவருடைய அந்த அழகுகளை பொறுத்து, அந்த அந்த அழகியலை பொறுத்த விஷயமாக இருக்கிறது. எனவே நல்ல பாட்டு அது ஒரு பொருள். இன்னொன்று, தீமை செய்யாத பாடல் நல்ல பாடல். See, there are hate songs today. You see, there are so many hate songs are available. So many songs which are trying to segregate people, classify people, and put them on different shelf. அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த மரப்பொந்துகளிலே ஒரு காலத்திலே அஞ்சல் அஞ்சல் நிலையத்திலே மரப்பொந்துகளிலே அங்கங்கே பின்கோட் படி கடிதங்களை எல்லாம் பிரித்து வைப்பார்கள். அப்படி மனிதர்களை பிரித்து வைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிறது, இது தவறு என்பதை சுட்டி காட்டுகிறான். டுடே வி see so many thing. இந்த இதனால நீ இந்த ஸ்டேட்ல வந்த, இந்த ஜாதி, நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் என்று பல விதங்களிலே பொந்துகளிலே மாட்டி வைக்கிறார்களே, அதல்ல. அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வருகிறதே, அது ரசனையின் பார்ப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை பாரதி பேசுகிறான். பாட்டிலும் கூத்திலும் டான்ஸ், அந்த மாதிரி டான்ஸ் அண்ட் படத்தினிலும் ஓவியம். இன்ஃபேக்ட்
பாரதி வந்து ஓவிய கலையில பத்தி ரொம்ப பேசியிருக்கிறான். அவன் ராஜா ரவிவர்மா பத்தி ஒரு பாடலே எழுதியிருக்கிறான். அஞ்சலி பாடலே எழுதியிருக்கிறான். அங்க இருக்கிறவங்கள தேவலோகத்தில் இருப்பவர்கள் நீ வரைந்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே உன்னை அழைத்து கொண்டு சென்று விட்டார்களா? பாரதியினுடைய அஞ்சலி கவிதைகளை பற்றி பேசினாலே ஒரு ஒரு நாள் போயிடும். அவன் எப்படி யுவேசாக்கு அஞ்சலி கொடுத்தான், எப்படி வஉசிக்கு அஞ்சலி செலுத்தினான், எப்படி வந்து திலகருக்கு அஞ்சலி கொடுத்தான், எப்படி லாலா லஜபதி ராய்க்கு கொடுத்தான், எப்படி பெல்ஜியத்துக்கு ஒரு அஞ்சலி கொடுத்தான், அறத்தினால் வீழ்ந்து விட்டாய், இதெல்லாம் யாரும் எழுத முடியும்? ஆகவே அவனுடைய பார்வை இருக்கிறதே மிக விசாலமான பார்வை. ஆகவே அவன் அவன் வந்து எழுதக்கூடிய இந்த லட்சுமி வணக்கத்திலே இத்தனை விஷயம் இருக்க படத்திலும் நன்னிய தேவிதனை, நன்னிய என்று சொன்னால் தானே விரும்பி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தேவி. அம்மா நான் வந்து நல்ல படம் போடுறேன், லட்சுமி தேவி கொஞ்சம் வந்து உட்காரு. அம்மா நான் நல்ல பாட்டு பாடுறேன், தேவி வந்து உட்காரு. அப்படி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வந்து மலையிலிருந்து கீழே பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வருகின்ற வெள்ளத்தை போலே நீ இதெல்லாம் சரியா செய்தால் லட்சுமி தேவி இங்க உட்காருவாள். எப்படி மாத்தினா பாருங்க. கவிதையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, லட்சுமி தேவியை சரண் புகுதல். ஆனால் இவன் கவிதையிலே எப்படி பொருள் மாற்றம் செய்கிறான் என்று சொன்னால், நீ இதையெல்லாம் செய்தால் லட்சுமி முன்னிடம் வந்து உட்காருவாள்ங்கிறான். இப்போ லட்சுமி சரண் புகுதல் தான் வருது. நீ லட்சுமியை சரண் புகவில்லை. நீ இதெல்லாம் சரியா செய்தால் லட்சுமி முன்னிடம் வந்து சேர்கிறாள். வாட் அ கிரேட் ஐடியா. இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஒரு பூஜை ஒருத்தன் பண்றான், ஒரு பூஜை பண்றான், சாமிக்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் நெருங்க தியாகராஜ சுவாமிகள் பாடுறார், ராமா வா அப்படிங்கிறார். ராமா வந்துட்டான். தியாகராஜ சுவாமிகள உற்சவ கீர்த்தனை ரொம்ப அற்புதமான விஷயம். அதுல வந்து எச்சரிக்கை ராமா அப்படிம்பா. எங்க வீட்டுக்குள்ள வரான் ராம. ராமன் வராருன்னு நினைக்கிறாரு. கற்பனை இல்ல, நிஜமாவே ராமன் வந்து கொண்டிருக்கிறான். ராமா இப்படி நேர்ல வந்தா என் வீடு சின்ன வீடு. அதுக்கு தலை அந்த அந்த என்ன சொல்றது நிலை, அந்த வாசல் நிலை, கதவு நிலை இருக்க ரொம்ப ஹைட்டு கம்மியா இருக்கும். தலையில இடிச்சுன்னு போற, அப்படி மெல்ல குனிஞ்சுன்னு வா, எச்சரிக்கை ராமா, எச்சரிக்கையோடு வா. எப்படிப்பட்ட பக்தி பாருங்கள். அந்த பக்தி அனுபவத்தை பாரதி உழைப்பின் தத்துவமாக மாற்றி, பக்தி இஸ் ரீப்ளேஸ்டு பை கர்ம யோகம். பாருங்க. அப்போ இந்த நல்ல விஷயம் பண்ணும்போது, நல்ல நீ பாட்டு போது ஒண்ணும் இல்ல, லட்சுமி வந்து உட்காந்து கேட்டு இருப்பா. இதெல்லாம் புராணங்கள் சொல்லக்கூடிய, புராணங்கள்ல சொல்லுவார்கள், நல்ல ராமாயண கதைகள் எங்க இருக்கிறதோ அங்க ஆஞ்சநேயர் ஒரு பக்கம் வந்து உட்கார்ந்து இருப்பார் அப்படி சொல்லுவார். நான் கூட சொல்றது உண்டு. நம்ம ஸ்ரீதர் சுப்பிரமணியம் சார் பார்க்கும்போது நான் சொல்லுது, அவர் எப்படி எனக்கு கேட்பார், இன்னைக்கு இல்லைனாலும் யூடியூப்ல கேட்பார். நான் சொல்றது, திருலோக சீதாராம் அவர்கள் ஒரு ஆஞ்சநேயர் போல. எங்கெல்லாம் ராமகாதை இருக்கிறதோ அங்கெல்லாம் அனுமன் வந்து அமர்ந்திருப்பதை சொன்னார்களே, அதுபோல எங்கெல்லாம் பாரதி பற்றி பேசுகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு ஓரத்துல வந்து திருலோக சீதாராம் வந்து உட்கார்ந்துருப்பார். நிச்சயமான வார்த்தை அது. அவர் வாழ்நாளிலே அவர் பேசிய இடங்களிலெல்லாம் அவர் பாரதியை தவிர அவர் பேசியதே கிடையாது. ஆனா அவருடைய கவிதையிலே பாரதியும் தாண்டி வேற ஒரு சாயல் இருக்கும். அது இன்னொரு விஷயம். அது இன்னொரு நாள் பேசணும். பாரதியினுடைய பக்தர்கள் எல்லாம் அன்னைக்கு பின்னாடி எழுதக்கூடிய அத்தனை பேர்களும் பாரதியினுடைய சாயலை ஒற்றித்தான். ஆனா பாரதியே கதி என்று கிடந்த திருலோக சீதாராம் பாரதியிலிருந்து மாறி எழுதக்கூடிய ஒரு கவிதை வடிவத்தை உண்டாக்கினாரே, அது அவருடைய சிறப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் பாரதி பேசக்கூடிய இடங்கள் எல்லாம் அவர் வந்து அமர்கிறார். இது போல இதெல்லாம் எங்கள் சேர்கிறதோ அந்த தெய்வம் வந்து இங்கே அமர்கிறது. நன்னிய தேவிதனை எங்கள் நாவிலும் மனத்திலும் நாட்டிடுவோம். இப்படி வந்து அமரக்கூடிய தேவியை நான் புகழ்கிறேன், அப்படி வரக்கூடிய தேவியை நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்னால், இந்த நாவிலே வாழ்த்துவது, பாராட்டுவது, போற்றுவது என்பது மட்டும் பாரதி அங்க அது கடைசி லைனை மட்டும் எடுத்துக்கூடாது. முன்னாடி சொன்னதெல்லாம் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? இந்த இடத்திலெல்லாம் லட்சுமி இருக்கிறாளே, அவளை நீ பாராட்ட வேண்டும். இப்போ ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தான்னா, இவங்களை வந்து எங்க தெருல பார்த்தா தான் ஹலோ சொல்வேன். வேற ஒரு இடத்துல பார்த்தா ஹலோ சொல்ல மாட்டேன்னு போக முடியுமா? அவங்க நீ கூட்டத்துல பார்த்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தாலும் சரி, இந்தியால பார்த்தாலும் சரி, அமெரிக்கால பார்த்தாலும் சரி, நீ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும் இல்லையா? அது மாதிரி லட்சுமி தேவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறான் பாரதி. an address where she lives in so many places, emboldens the activities of the people, enriches. What a beautiful word. Enriches your activity. ஆங்கிலம் கூட நல்லா தான் இருக்கு. அவன் என்ன சொன்னா, enriches your activity அப்படின்னா ஒரு நல்ல ஆக்டிவிட்டி இருந்தா அங்க வந்து richness is there. The richness refers to செல்வம், செல்வம் refers to லக்ஷ்மி. இது ஏன் பாரதி சொன்னாங்கிறது நான் சொன்னேன். அதன் முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. பாரதி was living in a time and age. There was a dichotomy, and he was at the present. He was standing at the beginning of the dichotomy.
அண்ட் he is going to enjoy these two things. ஒன்று கடவுள் நிலை, ஒன்று பக்தி, ஒன்று தெய்வ நிலை. அதை சமுதாயத்தோடு கொண்டு இணைக்கிறான். அதுக்கு காரணம் அவனுடைய தேசபக்தி. அப்ப தேசம் பக்தி ரெண்டுத்தையுமே இணைத்து, அதனால்தான் கவியோகி சுதானந்த பாரதியார் எழுதினார், எல்லாரும் உபனிஷத்தை எழுதினார்கள், வேதங்கள் உபனிஷத்தை பற்றி போற்றி பாடுகின்றன. எங்கள் பாரதி என்ன செய்தான் தெரியுமா? அவன் சொன்னது தேசோபனிஷதம் என்று சொன்னார்கள். எப்படி ஈசோபனிஷத்து இருக்கிறதோ அது போல தேசோபனிஷதம் தந்தவன் பாரதி என்று சொன்னான். ஆகவே அதை நாம் எண்ணத்திலே கொள்ள வேண்டும். நன்னிய தேவதை. இதுக்கு அடுத்தது some few more minutes are there. ஸோ அந்த அடுத்தது நம்ம ஒரு வாட்டி படிச்சிடலாம். கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன்ல போடுங்க. ஏதோ 2 பாட்டை பார்த்ததா ஒரு திருப்தி இருக்கும். ஒரு பாட்டோட முடிஞ்சதுங்க. இதை அடுத்ததான் பார்க்க முடியும், பட் அதை படிச்சிடுறேன் நான். இதனுடைய இறுதி. நெக்ஸ்ட் சார். இதுக்கு அடுத்து கடைசி நிறைவு இது. வெற்றிகொள் படையினிலும் பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும் நற்றவ நடையினிலும் நல்ல நாவலர் தேமொழி தொடரினிலும் உற்ற சென் திருத்தாயை நித்தம் உவகையிற் போற்றி இங்குயர்ந்திடுவோம். கற்ற பல்கலைகள் எல்லாம் அவள் கருணை நல்லொளி பெற கலி தவிர்ப்போம். இந்த கலி தவிர்ப்போம் என்பதற்கு பொருள், அவன் பாரதி கலி என்று சொன்னதெல்லாம் இந்த தீமையான ஒரு யுகம் இருக்கிறதே, இந்த கலியுகம் கிருதயுகம் எழுக மாதோ என்று பாரதி பாடுகிறார். ஆகவே வெற்றிகொள் படையினிலும் பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும் நற்றவ நடையினிலும் நல் நாவலர் தேமொழி தொடரினிலும் உற்ற செந்திருத்தாயை நித்தம் உவகையிற் போற்றி இங்குயர்ந்திடுவோம். இது கிட்டத்தட்ட சம்மிங் அப் மாதிரி இருக்கிறது. இந்த தொடர் இருக்கிறது சம்மிங் அப் மாதிரி இருக்கிறது. கற்ற பல் கலைகள் எல்லாம் அவள் கருணை நல் ஒளிவர கலிதவிர்ப்போம். ஆக இந்த பாடலுடைய பொருளை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அது பார்த்துட்டு நம்ம புது பாடலை எடுக்க போறோம். இதுக்கு அவ்வளவு நேரம் தேவையில்லை, சம்மிங் அப் தான். முதல் 5-6 நிமிடங்களிலே இந்த பாடலுடைய பொருளை சொல்லி முடித்து விட்டு அடுத்து என்ன பாட்டுன்னு நான் இன்னும் யோசிக்கணும். இந்த பாட்டிலே இருக்கும்பொழுது இது திரும்பி பார்க்கல, ஐயோ திரும்பதே கிடையாது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. நேற்றுக்கு பார்த்தேன், ஒருத்தன் பேசிட்டு இருந்தான், ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். ஏன்னா சுந்தரராஜன் சார் சொன்னார், நீங்க பிப்ரவரி 22ஆம் தேதி நம்ம குவியத்தில் எல்லாரும் ஸ்டாண்டப் காமெடி பத்தி பேச போறோம் அப்படின்னு. ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் த கூகுள். அதுல ஒரு பையன் பேசுறான், ரொம்ப அருமையா பேசினான். பறவைக்கு பெரிய அவன் சொன்னான், நம்ம பாரதி ஞாபகம் தான் பறவையை பார்த்து நம்ம ஆட்கள்ல சொல்றான், ஓ தெர் இஸ் நோ ஒரி ஃபார் த பேர்ட் அப்படிங்கிறான். ஏன்னா உனக்கு எப்படிடா பறவையை பத்தி தெரியும்? பறவைக்கு ஒரி இல்லைன்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளு, எவ்வளவு ஒரி அதுக்கு, நிக்கிறதே நம்மள இப்படிதான் போறது. யாராவது கூப்பிட்டு ஹலோன்னு சொன்னா திரும்பி பார்க்க முடியாது. ஹி ஹேஸ் டு டேக் a U-turn. இப்படி போறது, இப்படி திரும்பி பார்க்கணும், கழுத்து திரும்பி பார்க்க முடியாது. இது மாதிரி பேசினே இருக்கிறான். இந்த மாதிரி வாழ்க்கையில பார்க்கும்போது திருப்பி யூட்டர்ன் எடுக்க முடியல சில இடங்கள்ல. அதனால இந்த பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி எல்லாம் வச்சுக்கிறது கூத்து இருக்கு. அது போல பாரதி பேசுகிற ஒரு வறுமை பற்றி சொல்கிறான். அந்த ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். அந்த பாரதி சொல்ற செய்தி என்னன்னா, இந்த ஐ வில் கோட் பாரதி அண்ட் கம்ப்ளீட் த கோர்ஸ் டுடே. இதுல சுருங்க கூறும் இடத்தே எழுதுறான் பாரதி, சுருங்க கூறும் இடத்து சோற்றுக்காக மனிதர் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளும் அநியாயம் நாய்களும் பன்றிகளும் தமது ஜாதிக்குள்ளே செய்யும் வழக்கமில்லை. இது நாய்களும் பன்றிகளும் என்பது உலக பிரசித்தமான விஷயம். ஆங்கில பாஷையில் லார்ட் பைரன் என்ற மகாகவி ஒரு சமயத்தில் மனிதரை நாய்கள் என்று கூறினார். பிறகு உண்மையில் மனிதரை காட்டிலும் நாய் ஜாதி மேம்பட்டதாகையால் மனிதரை நாய்களே என்று சொல்லியதிலிருந்து நாய் ஜாதிக்கு அவமரியாதை செய்வதாக ஏற்படுமாகையால் அதை மாற்றி மனிதரே என்றே கூப்பிட்டார் என்று லார்ட் பைரன் கோட் பண்ற மாதிரி. என்ன சார், பாரதியிடம் நகைச்சுவை, ஒரு முழு மனிதன், அதாவது உணர்ச்சிகளுடைய நகையே அழுகை இழிவர்கள் மறுக்கை என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்தினுடைய என்ஜான் அந்த இருக்கிறதே, அந்த தலை உணர்வு இருக்கிறதே, அத்தனை உணர்வையும் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அதை கவிதையிலும் வைத்த அற்புத கவிஞனை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.